இப்போதைய தகவலின்படி காவல்துறை நடிகர் ஸ்ரீகாந்தை விசாரிக்க 3 நாள் அவகாசம் வேணும் அப்படின்ட்டு நீதிபதி கிட்ட கேட்டிருக்காங்க. நடிகர் ஸ்ரீகாந்தோட சேர்த்து இன்னும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா முன்னாள் அதிமுக நிர்வாகியாகிய பிரசாத் அவர்களும் பிரதீப் குமார் அப்படின்ற ஒரு நபரையும் கைது பண்ணிருக்காங்க. எப்படி மாற்றாங்கன்னா நுங்கம்பாக்கத்துல உள்ள ஒரு பப்புக்கு வெளியே பிரதீப் குமார் சந்தேகப்படும் வகையில நின்றுட்டு இருக்காரு. இந்த நிலையில போலீஸ் போய் அவரை விசாரிக்கும் போது முன்னுக்கு பின்ன முரணான பதில்களை அவர் சொல்லியிருக்காரு. இதையடுத்து அவர் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கு. இவர் கையில அந்த நேரத்துல கொக்கைன் பொட்டலங்கள் இருந்ததாக போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. பிரதீப் குமாரை விசாரிக்கும் போதுதான் தெரியுது இதுக்கு பின்னாடி அரசியல் புள்ளி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு. அவருதான் பிரசாத். இந்த பிரசாத் யாருன்னா அதிமுக முன்னாள் நிர்வாகியா இருக்காரு. இவர் இப்போது அந்த அதிமுக நிர்வாகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு. எதுக்காகனா இவர் அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படிலாம் பண்ணிருக்காரு. சோ அதிமுக இருந்து இவரை வெளியே ஏற்றிருக்காங்க. இந்த நிலையில இந்த கேஸ்ல ஒரு அரசியல் புள்ளி வெளிவந்ததே பெரிய அதிர்ச்சியை தந்தது போலீசாருக்கு. இதையும் தாண்டி பெரிய இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா